நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற பதிவு எதை பற்றியதென்றால் விந்து நாதத்தின் ரகசியமாகும். அதாவது விந்துவின் ரகசியம். விந்து என்று சொன்னால் ஆண்களுக்கு சுக்கிலமும் பெண்களுக்கு சுரோனிதம் என்ற பெயரிலும் சொல்லப்படும். இதனை பற்றி பல குருமார்கள் அவரவர்களின் நூல்களில் தெரியப்படுத்தியுள்ளார்கள். அதன் ரகசியத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதனை ஒவ்வொரு நூல்களிலும் வாசித்தறிவோம், ஒன்றன் பின் ஒன்றாக. அன்னை சாரதாதேவி அம்மையார் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால், இறைவனை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் திருமணம் செய்து கொள்ளாத ஒருவன் பாதி முக்தி பெற்றவனாகின்றான். கடவுளிடம் அவனுக்கு சிறிதளவு நாட்டம் ஏற்பட்டால் போதும் வெகு வேகமாக அவனை அடைந்து விடுவான் என்று அன்னை சாரதாதேவி அம்மையார் குறிப்பிடுகின்றார். மேற்கொண்டு ஒரு ஞான புத்தகத்தில், அதாவது அது எந்த ஞான நூல் என்றால் வள்ளலார் அருளிய மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஞான நூலிலிருந்து வாசிக்கப்பட்டு கேட்போம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான விந்துவின் பெருமை அறிய இதை முழுமையாக கேட்போம். பொதுவாக பெண்களை கூடுவதை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும். உலகியலில் மக்கள்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலங்களை கடந்து நெடுநாள் வாழ்பவன் விந்துவினை அடக்கி வென்றவனாவான். கால வரையறைக்கு உட்பட்டு மாண்டு ஒளிந்தவர் விந்துவினால் வெல்லப்பட்டு தோற்றவராவர். இளமை காலத்தில் விந்துவினால் வெல்லப்பட்டு அழகிய பெண்ணை கூடினவர்களுக்கு அதன் பயனாய் உயிரை ஓட்டும் தனஞ்சயனாகிய வீங்கர் காற்று தோண்டி வளரும். அவ்வீங்கர் காற்று தம் உயிரை போக்கும் தன்மை உடையதென்றும் அது பெண்களுடன் கூடுவதால் உண்டாவதென்றும் உணராதவர் விரைவில் மாண்டு போவர். இந்த விளக்கத்திற்கு திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு சரியான பாடலையும் உதாரணமாக கொடுக்கின்றார். காலம் கடந்தவன் காண்பிந்து செற்றவன், காலம் கடந்தழிந்தான் விந்து செற்றவன், காலங்களில் விந்து செற்றற்ற காரிகை காலின் கண் வந்த களப்பரியாரே என்று திருமூலர் திருமந்திரத்தில் பாடலில் குறிப்பிடுகின்றார். அதனின் விளக்கம் என்னவென்றால், விந்தினை அடக்க வேண்டும், அப்போதுதான் நீண்ட காலம் வாழ முடியும், அப்போதுதான் நீண்டு வாழ முடியும். அங்கனமின்றி இணை வீழ்ச்சாகிய விந்தினை அடக்க வேண்டும், அப்போதுதான் நீண்டு வாழ முடியும். அங்கனமின்றி இணை விளைச்சாகிய ஆண் பெண் கூட்டத்தினை விரும்பினால் இவ்விந்து வீணாய் கழிந்து வாழ்நாளை வீழ்நாள் ஆக்கும். இவற்றை உண்மையாக உணரின் விந்து அடங்கும். அவ்வடக்கத்தில் பேராக்கம் உண்டாகும். அடங்காது விட்டால் பெரும்போக்கு ஏற்படும். இந்த உண்மையை அறியாத சில மூடர்கள் கண்டால், தொட்டால், சொற்கேட்டால், கருதினால் களவாமலே விந்து கழியும் நிலையினை அடைந்து வாழ்நாளை வீழ்நாளாக்கி விடுகின்றனர் என வள்ளலார் அருளிய மரணமில்லா பெருவாழ்வு என்ற ஞான நூலில் தெரியப்படுத்தியுள்ளார்கள். மேற்கொண்டு ராமகிருஷ்ண பரமஹம்ச விஜயம் என்ற பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்ட தகவலாகும் இது. இதை எழுதியவர் சுவாமி ஆசுதோஷ ஆனந்தர். இவர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தருக்கும் ஏற்பட்ட தொடர்புகளும் பழக்கங்களும் எப்படிப்பட்டது என்பதை பற்றிய விளக்கம்தான் இது. ஒரு நாள் நரேந்திரரின் பாட்டி வீட்டில் உள்ள அவரது படிப்பறைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வப்போது செல்வதுண்டு. அப்பொழுதெல்லாம் ஆன்மீக சாதனையை பற்றிய பல விளக்கங்களை அவருக்கு உபதேசிப்பார். பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக திருமணம் என்ற தலையில் சிக்கிவிடாமல் இருக்குமாறு அவரை எச்சரிப்பார். பிரம்மச்சரியத்தின் பெருமைகளை கூறுவார். தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்தால் மேதா நாடி திறக்கிறது. அதனால் நுட்பமான மற்றும் மிக நுட்பமானவற்றை எல்லாம் ஊடுருவி அறிந்து கொள்ள ஒருவனால் முடிகிறது. இந்த அறிவாற்றலின் உதவியால் தான் இறை அனுபூதி பெற முடியும். இப்படிப்பட்ட தூய புத்திக்குத்தான் இறைவன் தென்படுகிறார் என்றெல்லாம் எடுத்துரைப்பார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரிடம். அடுத்ததாக வாசிக்கப்படும் புத்தகத்தின் தலைப்பு என்னவென்றால், பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை கொடுத்த ஞான பெருந்தகை ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்த சரஸ்வதி ஆவார்.
இப்பொழுது வாசிக்கப்பட்டு கேட்போம். ஒரு முறை இழந்த வீரியத்தை எவ்வளவு பாதாம் பருப்பு, நரம்பு சக்தியளிக்கும் டானிக், பாலாடை கட்டி, பாலாடை, சவணப்பிரகாசம், மகோரத்வஜம் உட்கொண்டாலும் ஒருவன் வாழ்நாளில் ஈடு செய்ய முடியாது. இவ்வீரியம் ஜாக்கிரதையாக சேமிக்கப்படுமாயின் ஆத்மா சாட்சிகாரத்திற்கு திறவுகோலாகும். அத்துடன் வாழ்க்கையில் மேலான சக்திகளும் கிட்டும். பல கல்லூரி மாணவர்கள் நேரில் வந்து இயல்புக்கு மாறான வகையில் வீரியத்தை இழந்ததால் துக்கத்திற்கும் சோர்விற்கும், விந்துநாதத்தை அதிகமாக உண்டு இழந்ததால் ஏற்படும் துன்பங்களை அறிய இந்த பதிவு உதவும். அதாவது பல கல்லூரி மாணவர்கள் நேரில் வந்து இயல்பிற்கு மாறான வகையில் வீரியத்தை இழந்ததால் துக்கத்திற்கும் சோர்விற்கும் ஆளாகி வாழ்ந்து வருவதை தெரிவிக்கிறார்கள். காம மயக்கத்தினாலும் போக கிளர்ச்சியினாலும் விவேக சக்தியை இழந்து விட்டார்கள். அநேக வாரங்கள் மாதங்களில் அடையப்பட்ட சக்தியை அற்பச்சன கால இன்பத்திற்காக ஏன் இழக்க வேண்டும்? போக கிரியையில் விசேஷ சக்தி விரயமாகிறது. அக்காரியத்தினால் நரம்பு கூட்டங்களே ஆட்டம் கொள்கின்றன. ஞாபக தடுமாற்றம், பருவத்திற்கு முந்தின நிறை, வீரியம் இழத்தல், பற்பல கண் வியாதிகள், பலவித நரம்பு வியாதிகள் ஆகிய இவை அளவிற்கு மிஞ்சிய வீரிய நஷ்டத்தால் ஏற்படுகின்றன. அணிலை போல் வீரிய பலத்துடனும் துரிதமான கதியுடனும் எங்கும் அங்கும் துள்ளி குதிக்க வேண்டியதாயிருக்க, இளைஞர்கள் வெளுத்த முகத்துடனும் தள்ளாட்டமான நடையுடனும் காட்சியளிப்பது திடுக்கிடச் செய்கிறது. வீரிய நஷ்டத்திற்கு பின்வரும் தீமைகளை கவனமாய் குறியுங்கள். வீரிய பலம் குன்றியவர் உடல், மனம், சன்மார்க்கம் இவைகளில் சோர்வடைகிறார்கள். மனமும் உடலும் திடனுற வேலை செய்ய மறுக்கின்றன. அதிக களைப்பையும் பலகீனத்தையும் அனுபவிக்கின்றார்கள். நஷ்டப்பட்ட வீரியத்தை ஈடு செய்ய பால், பழங்கள், தாது விருத்தி லேகியங்கள் முதலியன கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். நஷ்டத்தை ஈடு செய்ய இவைகளால் முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு தடவை நஷ்டப்பட்டது நஷ்டமானதே. பயங்கரமானதும் உற்சாகமற்றதும் துக்ககரமானதுமான வழியில் வாழ்நாளை கழிக்க வேண்டியதுதான். நாளுக்கு நாள் உடல் மனோபலம் குன்றிக்கொண்டே போகும். விசேஷ வீரிய நஷ்டம் அடைந்தவர்கள் அற்ப விஷயங்களில் கூட முன்கோபம் அடைகிறார்கள். சீக்கிரமே சாந்தியை இழக்கிறார்கள். சிறு விஷயங்களே அவர்கள் மனதை தடுமாற்றம் கொள்ளச் செய்கின்றன. பிரம்மச்சரியம் இல்லாதவர்கள் கோபம், பொறாமை, சோம்பல், பயம் இவைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். புலன்களை அடக்கியாளும் சக்தி இல்லையே நீங்கள் குழந்தைகள் கூட செய்ய துணியாத மதிகட்ட செயல்களை புரிய துணிகிறீர்கள். உடல் ஆன்ம வளர்ச்சிகளுக்கு பரிசுத்த வாழ்க்கை முக்கியம். அறியாமை வசப்பட்டு உடல் உறுப்புகளை துர்பிரயோகம் செய்வதனால் வீரியம் நஷ்டமடைந்து உடல் மனவிருத்தி தடைபடவே சிறுவர் சிறுமிகள் வெளிக்காட்டாமல் தவிக்கின்றனர். உடல் உறுப்புகளின் இயற்கை கசிவுகள் பறித்து கொள்ளப்படவே அதற்கு தகுந்தாற் போல நரம்பு சக்தி குன்றுகிறது. அதனால் உறுப்புகள் தங்கள் தொழில்களை இயற்றுவதில் கோளாறுகள் ஏற்படுகின்றன. உடல் நலம் கெட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. சிறுவர்கள் பாண்டு, ஞாபக தடுமாற்றம், தளர்ச்சி இவைகளால் அவதிப்படுகின்றார்கள். இதனால் படிப்பையும் கூட நிறுத்த வேண்டியதாயிருக்கிறது. வியாதிகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வைத்தியசாலைகளையும் மருந்து கடைகளையும் நடத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஊசி மூலம் ஏற்றும் மருந்து வகைகள் வைத்தியசாலைகளில் புகுந்துவிட்டன. அப்படி இருந்தும் துன்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஜனங்களால் அருந்தொழில்களிலும் வியாபாரத்திலும் வெற்றி காண முடியவில்லை. காரணம் என்ன? அபரிமிதமான பெண் இன்பத்தினாலும் துர்ப்பழக்கங்களினாலும் வீரியத்தை பாழாக்குவதே அதற்கு அசுத்த மனதும் அசுத்த உடலுமே காரணமாகும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பரிசுத்த பிரம்மச்சரிய வாழ்க்கை எப்படி நடத்துவது என்பதை சிறுவர் சிறுமியர்களுக்கு சரியான முறையில் கற்பிக்க வேண்டும். அவர்களின் அறியாமைக்கு பெரியவர்களே காரணம். பிரம்மச்சரிய விஷயமாய் யுவர்களுக்கு, அதாவது சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்காததால் ஏற்பட்டுள்ள கேடுகள் பல. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இளைஞர்களின் நடத்தையை கண்காணித்து வர வேண்டும். பிரம்மச்சரியம் பற்றிய துண்டு பிரசுரங்களை ஏராளமாய் வழங்க வேண்டும். அசுத்த வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை அவர்கள் மனதில் தைக்கும்படியாக எடுத்து கூற வேண்டும். ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற விரும்பினால் சூதாட்டம், மதுபானம், ஊதாரித்தனம், மிதமிஞ்சிய தூக்கம், சோம்பல், பயம்,
கோபம், மதமதப்பு, தாமதம் இவைகளை விட்டுவிட வேண்டும். வீரிய சக்திகள் சரிவர பாதுகாக்கப்பட்டால் அது விசித்திரமான சக்தியாகவும் பலமாகவும் மாறுகிறது. அது மனோசக்தி, ஆற்றல், சாமர்த்தியம் இவைகளை அதிகப்படுத்துகிறது. இதனால் வசீகரத்தன்மை அடையலாம். எல்லா வாழ்க்கை துறைகளிலும் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியம் விளைவிக்கலாம் என பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற நூலிலிருந்து சுவாமி ரிஷிகேஷ் சிவானந்த சரஸ்வதி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் இந்த நூலில் உள்ள பல பதிவுகளை வாசிக்கப்பட்டு கேட்போம். யார் பிரம்மச்சாரி என்ற தலைப்பில் பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற ஞான களஞ்சிய நூலில் சுவாமி சிவானந்த சரஸ்வதி பதிவு செய்துள்ளார்கள். அதாவது, கற்புடைய வாழ்க்கையை நடத்தி பிரம்மா அனுமதியை கோரி முயற்சித்து கொண்டிருப்பவனே பிரம்மச்சாரி. கற்புடைய வாழ்க்கையை நடத்த உதவும் ஒழுக்கம்தான் பிரம்மச்சரியம். சிக்ஷா நிலையை தாண்டி பிரம்மத்தில் நிலைத்து நின்று பிரம்மமாகவே உலகில் திரிபவன் பிரம்மச்சாரி என அணுகீதை கூறுகிறது. பிரம்மச்சாரியில் இரு வகையினர் உள்ளனர். அதாவது, வாழ்நாள் முழுவதும் கற்பு நிலை பூண்டிருப்பவர் நைஷ்டீக பிரம்மச்சாரி. வேத சாஸ்திர அதித்தியனம் பிரம்மப்படி பூர்த்தியான பிறகு கிரகஸ்தாசிரம வாழ்க்கை புகுபவன் உபகுருவான பிரம்மச்சாரி. உண்மை பிரம்மச்சாரியே பக்தியை பயிற்சி செய்ய முடியும், உடற்பயிற்சி பழக முடியும், ஞானத்தை பெற முடியும். பிரம்மச்சரியமின்றி ஆத்மீக முன்னேற்றம் கைகூடாது. காம விகாரம், காம பார்வை, காம எண்ணங்கள் அறவே விட்டு நிற்பதே பிரம்மச்சரியம். உண்மை பிரம்மச்சாரி ஒரு பெண், துண்டு காகிதம், மரக்கட்டை அல்லது கல் இவைகளை தொடுவதில் எவ்வித வித்தியாச உணர்ச்சியையும் கொள்ள மாட்டான். நீ காம பார்வை கொண்டால் இருதயபூர்வமாய் ஏற்கனவே விபச்சாரம் புரிந்துவிட்டாய் என இயேசுநாதர் கூறுகிறார். ஒருவன் 12 வருஷ காலம் ஒரு துளி வீரியம் கூட வெளிவிடாமல் இருந்து வரும் அகண்ட பிரம்மச்சாரி முயற்சியின்றியே சமாதி நிலை அடைய முடியும். அவனுக்கு பிராணன், மனம் இரண்டும் அடங்கி இருக்கின்றன. அப்படிப்பட்ட அகண்ட பிரம்மச்சாரிக்கு திட தாரண சக்தி, புரிந்து கொள்ளும் திறமை, ஞாபக சக்தி, விசார சக்தி உண்டு. அவன் மனன நிதித்தியாசனம் புரிய வேண்டியதில்லை. அவன் புத்தி சுத்தமானது, அறிவு தெளிவானது. அகண்ட பிரம்மச்சாரி கிடைப்பது வெகு வெகு அபூர்வம். ஆயினும் சிலர் உள்ளனர். சிரத்தையுடன் அனுஷ்டித்தால் நீயும் அந்நிலையை அடையலாம். வெறும் ஜடாபரமும் சர்வாங்க விபூதி தாரணமும் ஒருவனை அகண்ட பிரம்மச்சாரி ஆக்கிவிடாது. தூள தேகமும் தூள இந்திரியம் இவைகளை கட்டுப்படுத்தி காம எண்ணங்களில் மூழ்கி கொண்டிருப்பவன் வெறும் வேஷதாரியே. அவனை நம்பவே கூடாது. எந்த நிமிஷத்திலும் தீங்கு விளைவிக்கக்கூடியவனே. 12 வருஷ காலம் நீ அகண்ட, அதாவது இடைவிடாத பிரம்மச்சரியாக இருந்து வந்தால் அதிக சாதனம் இல்லாமலே ஆத்மா சாட்சிகாரம் பெறுவாய். வாழ்க்கையின் முடிவை அடைந்தவனாவாய். அகண்ட என்னும் பதத்தை மனதில் இருத்திக்கொள். நைஷ்டீக பிரம்மச்சாரி கிரகஸ்த ஆசிரமம் இன்றியே சந்நியாசம் புகலாம். அவனை கண்டு சூரியனும் நடுங்குவான். சூரியனுக்கெல்லாம் சூரியனாக விளங்கலாம் என்று பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற ஞான களஞ்சிய நூலில் யார் பிரம்மச்சாரி என்ற தலைப்பில் சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். மேற்கொண்டு, வீட்டில் பெற்றோர்கள் பிரம்மச்சரியம், நன்னடத்தை சம்பந்தமான மகாபாரத, ராமாயண சிறுகதைகள் மூலம் சிறுவர் சிறுமியர்களுக்கு அடிக்கடி நற்போதனை அளித்து வர வேண்டும். அது அவர்களின் தவிர்க்க முடியாத கடமை. பக்குவ கால சின்னங்கள் தோன்றும் காலத்தில் சிறுவர் சிறுமியர்களுடன் கபடமற்ற உரையாடல்கள் நடத்துவது முக்கியம். மறைத்து பேசுவதில் பயனில்லை. ஆண் பெண் சம்பந்தமான விஷயங்களை மறைத்து வைக்கக்கூடாது. இந்த முக்கிய விஷயத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல கூச்சப்படுவது தவறான சங்கோஜமே ஆகும். மௌனம் சாதித்தல் அவர்கள் யூகத்தை தூண்டுவதாகும். காலத்தில் இவ்விஷயத்தை தெளிவுற அவர்கள் உணர்ந்துவிட்டால் தீய கூட்டாளிகளால் தவறான மார்க்கத்தில் செலுத்தப்பட மாட்டார்கள். கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாக மாட்டார்கள். மாணவர்களை பூரண பிரம்மச்சாரிகளாக தயாரிக்க உண்மையாகவே முயற்சிப்பவர் கடவுளருள் பெற்றவரே. உண்மை பிரம்மச்சாரிகளாக ஆக முயற்சிப்பவர் 2 மடங்கு அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் ஆவர். ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் ஆசி இவர்களுக்கு கிட்டுமாக. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் இவர்களுக்கு கீர்த்தி உண்டாகுக என சுவாமி சிவானந்த சரஸ்வதி அவர்கள் பெற்றோர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அடுத்ததாக இளைஞர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. என்னவென்றால், கடவுள் இளம் அழகுமிக்க பெண்களையும் அதற்குரிய பொருள்களையும் படைத்திருப்பது காமத்தை மேற்கொண்டு குழந்தைகளை விருத்தி செய்வதற்காகவே. இது இயற்கை நியதி. இதற்கு எதிராக பெண் இச்சையை துறந்து விட்டால்
பிரஜாவிருத்தி குறைந்துவிடும், வீரிய தேக்கத்தினால் அநேக வியாதிகளுக்கு ஆளாக வேண்டி வரும், விஷயானந்தமே மறைந்துவிடும் என சில அறிவிலிகள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இவர்கள்தான் மனித வர்க்கத்திற்கு அடிப்படையான விரோதிகள். பெண் இச்சையை தவிர்க்க எந்த விதத்தால் ஆகினும் தீவிர முயற்சி செய்ய வேண்டியதே. அதை விட்டதினால் எவ்வித வியாதியும் உண்டாவதில்லை. ஆனால் அபார சக்தி, சந்தோஷம், சாந்தி இவைகள் ஏற்படுகின்றன. இயற்கையை எதிர்த்து சென்றால்தான் இயற்கைக்கு அப்பால் உள்ள நித்யானந்த ஆத்மாவை அடையக்கூடும். நீரோட்டத்தை எதிர்த்து சென்றே இஷ்டப்பட்ட இடத்தை மீன் அடைகிறது. அதுபோலவே உலக ஓட்டமாகிய தீய சக்திகளை எதிர்த்து சென்றால்தான் ஆத்மா சாத்காரம் பெற முடியும். தீவிர ஆசை, காமம் இவைகளை பற்றிய மனம் உன் புத்தியை தடுமாறச் செய்கிறது. ஜகத் சிதியை பற்றி வீண் கவலை கொள்ளாதே. உன் காரியத்தை பார். கடவுள் எல்லாம் வல்லவர். ஒரு நொடி பொழுது ஜகத் சிதியை மாற்றி அமைத்து விடுவார். அது உன் வேலை அல்ல. உன் பற்றறுக்கும் மார்க்கத்தை கண்டுகொள். விஷய இன்பம் இன்பமே இல்லை. அது பல விபத்துக்கள், கிளேசம், பயம், சிரமம், வெறுப்புகள் இவைகளுடன் கூடியது. உலகத்தின் ஜனத்தொகை அளவிற்கு அதிகமாய் நிறைந்து கொண்டே வருகிறது. மனிதர்களிடம் தெய்வத்தன்மையும் மறைந்து கொண்டே வருகிறது. காம உணர்ச்சி அதிகரித்து விட்டது. நவநாகரிகம், சினிமா, ஹோட்டல் இவைகள் அண்டினவர்களுக்கு தீவிர இச்சையை தூண்டிவிடுகின்றன. உலகத்தில் ஜனத்தொகை 100 மடங்கு அதிகரித்து விட்டது. தற்கால உணவு உற்பத்தி இதற்கு போதவில்லை. விலையோ ஏறிக்கொண்டு போகிறது. இதனால் அழிவே கூடிய சீக்கிரம் உண்டாகும் என கவலைக்கிடமாயிருக்கிறது. குடும்ப கட்டுப்பாட்டிற்காக குழந்தைகளை பிறக்காமல் தடுப்பதற்கு விதவிதமான முறைகளை தேடி வருகிறார்கள். ஒருவராலும் இதை முழுவதும் தடுக்க முடியவில்லை. ஒரு சிறு வீரிய அணுக்கோ அபார சக்தி இருக்கிறது. தவிர இந்த ஏற்பாடுகளினால் அநேக புதிய வியாதிகளை தோன்றுகின்றன. வீரியமோ ஜனப்பிரளயமாக பாழாக்கப்பட்டு விடுகிறது. நாட்டின் ஆழ்வளம் குறைந்து கொண்டே போகிறது. தன்னடக்கமும் பிரம்மச்சரியமே குடும்ப கட்டுப்பாட்டிற்கு சிறந்த தீங்கற்ற மார்க்கமாகும் என பிரம்மச்சரியத்தின் ரகசியம் என்ற ஞான களஞ்சிய நூலில் இளைஞர்களுக்கு உபதேசமாக கூறுகின்றார் சுவாமி சிவானந்த சரஸ்வதி. அடுத்ததாக பிரம்மச்சரியம் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலிலிருந்து வாசிக்கப்பட்டு கேட்போம். இதை எழுதியவர் சுவாமி யதீஸ்வரானந்தர் ஆவார். திருமண பந்தத்தை கடந்த உறவுகள் மூலம்தான் தீய ஒழுக்கம் ஏற்படும் என்பதல்ல. மற்றவர்களிடம் தீய ஒழுக்கம் கொள்வது போல் ஒருவன் தனது மனைவியிடமும் கொள்ள முடியும். மனைவியிடம் ஒருவன் அளவுக்கு மீறி காமவயப்பட்டிருந்தால் உண்மையான ஆன்மீக சாதனைகளுக்கு தேவையான சக்தியையும் தீவிரத்தையும் எங்கிருந்து பெறுவான்? இந்த உண்மையை தெளிவாகவும் உணர்ச்சி வசப்படாமலும் அறிய வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை வாழ அதிக சக்தி தேவை. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறவும் பூரணத்துவத்தை அடையவும் விரும்பினால் உண்மையான சக்தியை சிற்றின்பத்தில் வீணடிக்க கூடாது என சுவாமி யதீஸ்வரானந்தர் குறிப்பிடுகின்றார். மேலும் அவர் குறிப்பிடுகின்ற கருத்தை வாசிக்கப்பட்டு கேட்போம். சுவாமி பிரம்மானந்தர் தனது ஆன்மீக உபதேசத்தில் இவ்வாறு கூறுகிறார். அது என்னவென்றால், உடல், புத்தி, மனம் இவை மூன்றும் முழு வளர்ச்சியையும் சக்தியையும் பெற பிரம்மச்சரியம் மிகவும் அவசியம். பிரம்மச்சரியத்தை முழுமையாக கடைபிடிப்பவர்கள் சிறந்த நினைவாற்றலையும் அசாதாரணமான புரிந்து கொள்ளும் திறனையும் பெறுகின்றனர். பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதால் புதிய நரம்பு ஒன்று வளர்கிறது. அதுவே அத்தகைய வியக்கத்தக்க ஆற்றலை கொடுக்கிறது. நமது ஆச்சாரியர்கள் பிரம்மச்சரியத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளித்தார்கள் தெரியுமா? ஏனெனில் இதில் தவறியவன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஆகிறான் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். உண்மையான பிரம்மச்சாரி தனது வீரியத்தை இழப்பதில்லை. அவன் ஒரு பயில்வானை போல் தோற்றமளிக்காமல் இருக்கலாம். ஆனால் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உணர்வதில் அவனது புத்தி மிகவும் நுட்பமாக இருக்கும். ஒரு முறை சுவாமி பிரம்மானந்தர் என்னிடம், மகனே, புலனின்பங்களை அனுபவிக்க உடல் மற்றும் மனதை கொடுத்தால் இந்த உலகம் அவற்றை அழித்துவிடும். அவற்றை இறைவனின் சேவைக்கு அர்ப்பணி. அப்படி செய்தால் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஆன்மீக ஆனந்தம் ஆகியவற்றை பெறுவாய் என்று கூறினார். உடல் நலம், செல்வம், இளமை, திறமைகள் என்ற அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணி. அவற்றை இந்த உலகத்திற்கு கொடுத்தால் உலகம் அவற்றை அழித்து முடிவில் உன்னை ஒன்றுமில்லாதவனாக செய்துவிடும். அவற்றை மற்றும் அழிவின் சக்திகள் எங்கும் உள்ளன. அதை மறந்து உலக வாழ்க்கையில் கண்களை மூடிக்கொண்டு இறங்கினால் அதன் விளைவுகளை அனுபவித்து தீர வேண்டும். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காமலேயே மக்கள் பழகுவதையும் வெற்றிகரமாக உலகில் வாழ்க்கை நடத்துவதையும் காண்கிறோம்.
பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதில் நமக்குள்ள சிக்கல் அதுவே. உலகியல் வாழ்க்கையில் அது உண்மையாக இருக்கலாம். பிரம்மச்சரியம் உன்னை சிறந்த அறிவாளியாகவோ அல்லது மற்போர் வீரனாகவோ ஆக்காமல் போகலாம். ஆனால் நிச்சயம் மனதையும் உடலையும் செம்மைப்படுத்துகிறது. ஆன்மீக உள்ளுணர்வை, அதாவது மேதா நாடி எனப்படும் ஆன்மீக நாடியை வளரச் செய்வதே அதன் முக்கிய நோக்கம். அதையே சுவாமி பிரம்மானந்தர் குறிப்பிடுகிறார். பிரம்மச்சரியத்தை 10 அல்லது 12 ஆண்டுகள் பழகும்போது அந்த நாடி அல்லது உள்ளுணர்வு தன்னுள் விழிப்படைவதை ஒருவன் உணர்கிறான். எல்லா மனிதர்களிடமும் மறைந்திருக்கும் சக்தி எது? ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் சுவாமி விவேகானந்தரும் அதை பற்றி பேசியுள்ளனர். இது வெறும் கோட்பாடல்ல. மூளையின் வளமைக்கும் ஆற்றலுக்கும் பிரம்மச்சரியம் மிகவும் அவசியம். அதை கடைபிடிக்காத மனிதர்கள் தியானம் செய்யும் போது தங்களது மூளை விரைவிலேயே உஷ்ணமடைவதை காண்கின்றனர். மூளை உறுதியாகவும் குளுமையாகவும் இல்லாவிட்டால் தொடர்ந்து தியானம் செய்ய முடியாது. பல மணி நேரங்கள் தியானம் செய்வதால் தோன்றும் அதிக அழுத்தத்தை பிரம்மச்சரியம் இல்லாமல் மூளையால் தாங்க முடியாது. ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே மக்களின் ஊக்கத்தை கெடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இதை பற்றி வெளிப்படையாக யாரும் கூறுவதில்லை. ஆனால் உண்மையில் உயர் வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் மிகவும் அவசியம். எண்ணம், சொல், செயல் இவற்றில் வலுவாக பிரம்மச்சரியம் இல்லாமல் உண்மையான தியானமும் ஆன்மீக உயர் அனுபவங்களும் இருக்க முடியாது. இதுவே யதார்த்தமான உண்மை. உண்மையான பிரம்மச்சரியமும் தூய்மையும் இல்லாமல் ஆன்மீக உயர் வாழ்க்கை ஒருவனது இயல்பாக ஆகிவிட முடியாது. ஆனால் மனிதர்களை வருத்தமடைய செய்யக்கூடாது என்பதற்காக இவற்றை பற்றி குறைந்த அளவிலும் மறைமுகமாகவுமே தாங்கள் பேசுகிறோம். உயர் உணர்வு மையங்களை திறப்பதே ஆன்மீக வாழ்க்கையில் முதல் படி. ஏதேனும் ஒரு உயர் மையத்தில் தியானம் பழக வேண்டும். அதற்கு அந்த மையத்தை முதலில் திறக்க வேண்டும். கீழ் மையங்கள் தடிகட்டு இயங்கிக் கொண்டிருந்தால் உயர் மையத்தை எப்படி திறக்க முடியும்? உயர்ந்த செயல்களுக்காக எஞ்சியிருக்கும் மொத்த மன ஆற்றல் அதிகமாக இல்லை. அவற்றை கீழ் மையங்களை நோக்கி திருப்பிவிட்டால் உயர் மையங்கள் வளர்ச்சி அடையாது. மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அல்லது நினைக்கட்டும், ஆனால் கீழ் மையங்களில் செயல்பாடுகள் நிறுத்தப்படாவிட்டால் ஆன்மீக சாதகன் தன்னை உயர்நிலைகளில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியாது. உண்மையில் கீழ் மையங்கள் இயங்க அனுமதித்தால் ஆன்மீக வாழ்க்கையே இருக்க முடியாது. அவற்றின் இயக்கத்தை நிறுத்து. இல்லாவிட்டால் உயர் மையங்கள் ஒருபோதும் சரியாக இயங்காது. கட்டிடத்தின் தரைதளத்தின் தண்ணீர் குழாய்கள் திறந்திருந்தால் மேல்தளத்தில் தண்ணீர் வருவது குறைந்து விடுகிறது அல்லது சிறிதும் இல்லாமல் போகிறது. அதுபோல் வலுவாத பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்காமலேயே சில ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர்களால் ஆன்மீக உயர் நிலைகளில் நிலையாக இருக்க முடியாது. அவர்களுக்கு உயர் ஆன்மீக அனுபவம் ஏற்பட முடியாது. ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையவும் உயர் ஆன்மீக அனுபவங்களை பெறவும் ஒரு சாதகன் விரும்பினால் அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். வேறு வழியே இல்லை. ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய நிதர்சனமான உண்மை இதுதான் என்று பிரம்மச்சரியம் என்ற மாபெரும் ஞான களஞ்சிய நூலில் இருந்து சுவாமி யதீஸ்வரானந்தர் அவர்கள் நம் அனைவரிடமும், அதாவது சாதனையாளர்களாக இருக்கும் பயிற்சியாளர்களாக இருக்கும் நம் அனைவரிடமும் தெரிவித்துள்ளார்கள். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்போது இந்த வீடியோ பதிவு முடிவுற்றது.